ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டை தான் நான் வரைய போகிறேன். ஸோ அவங்களுடைய ஹேரை வரைய போகிறோம். இந்த ஹேருக்கு ஃபுல்லாக 8B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங் 120 GSM A4 பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு பேப்பர் ஸ்டெண்டு, அப்புறம் பென்சில் எரேசர், பென்சில் ஷார்ப்னர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் அவங்களுடைய ஹேரை வரைய ஆரம்பிச்சிருக்கிறேன். ஹேரை ஃபுல்லாகவே 8B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் இதுக்கு சாக்கோ பென்சில் யூஸ் பண்ணல, வெறும் 8B பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேரை வந்து 8B பென்சில் வச்சு நல்லா டார்க்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். சில இடங்களில் டார்க்காகவும் சில இடங்களில் லைட்டாகவும் தேவைப்படும் போது, ஸோ லைட்டாக தேவைப்படையில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். டார்க் தேவைப்படையில் பென்சிலை கொஞ்சம் அழுத்தி நல்லா டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் உங்கள் படத்தையும் வரையணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அனுப்புங்கிற முறையை நான் கமெண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் படத்தை உங்கள் பெர்மிஷனோடு நான் வரைஞ்சி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவங்க தலைமுடியை நல்லா அவங்க எப்படி தலைமுடி நீ கோடி விட்டுருக்குறாங்களோ, எந்த மாதிரி லைனாக விழுதோ அதே லைனில் ஃபார்ம் பண்ணி வரையணும். இந்த வீடியோ டோட்டலாக வரைகிறதுக்கு எனக்கு 4 hours ஆச்சுங்க இந்த படத்தை வரைகிறதுக்கு. ஸோ இந்த படத்தை வரைஞ்சி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இது அவங்களோட பெர்மிஷனில் தான் பண்ணியிருக்கிறேன். இவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அவங்களுடைய ஹேர் எப்படி வளைஞ்சிருக்கோ அதே போல் மெதுவாக பொறுமையாக ஒவ்வொரு லைனாக பண்ணணுங்க. நான் உங்களுக்கு டைம் லாப்ஸில் போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். இதை ஸ்லோவாக பண்ணணும். ஹேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு 50 minutes, அதாவது 50 நிமிஷம் ஆகிருக்குங்க. 50 நிமிஷத்தில் பொறுமையாக இருந்து பண்ணால் தான் ஒரிஜினல் லுக் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ககலி முடி, அதாவது கொஞ்சம் சுகுலாக இருக்கிற முடியினால் கொஞ்சம் டைம் ரொம்பவே எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் நேரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ககலி முடி சுகுலாக இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. ஸோ இவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ இவங்க ட்ராயிங் வரைஞ்சி போட்டாங்கன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸாக சூப்பராக வரைவாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபோட்டோவை அவங்க கிட்ட வரையலான்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுனால நான் அவங்க ஃபோட்டோ வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக ககலி முடினால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காது பகுதியை வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணி, அதாவது 2B பென்சில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிலாம் விட்டாச்சு. திரும்ப அப்புறம் 8B பென்சிலை வச்சு பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக அந்த லைன் எப்படி இருக்கோ, ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் ஹேரு கொஞ்சம் சுகுலாக இருக்கும். ஸோ அதனால் இதை ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக தான் வரையணும். ஏன்னா டைம் ரொம்பவே எடுக்கும். இதே மாதிரி ஹேர் வரையினா ஒன்றா பார்த்து வரையணும். சில இடங்களில் டார்க்காகவும் சில இடங்களில் லைட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் நேக்காக பார்த்து வரைஞ்சால் தான் ஒரிஜினல் லுக் கிடைக்குங்க. ஃபுல்லாக எல்லாம் பட்டை திட்டின மாதிரி ஃபுல்லாக திட்டினோம்னா ஒரிஜினல் லுக் கிடைக்காது. ஸோ இதை டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா கரெக்டாக பண்ணலாம். ஓகே, இதே போல் உங்களுடைய படத்தையும் வரையினா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ எப்படி அனுப்பணும்னு நான் கமெண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் பெர்மிஷனில் உங்கள் ஃபோட்டோவையும் வரைஞ்சி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே போல் உங்கள் ஃபேமிலி மெம்பரையும் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை கிரிக் மெத்தடில் தான் வரைஞ்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட்லைன் வீடியோவும் ஷேடிங் 1 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சில இடங்களில் டார்க் பண்ண வேண்டியிருக்கும், சில இடங்களில் லைட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாங்க. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே போல் உங்கள் படத்தையும் வரையினா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் படத்தையும் வரைஞ்சி உங்கள் பெர்மிஷனில் உங்கள் படத்தையும் வரைஞ்சி அப்லோட் பண்ணுறேன். ஹேருக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க இந்த படம் வரைகிறதுக்கு.
ஓகே, நம்ம சேனல் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இவங்க வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுங்க. ஓகே, அவங்களுடைய பெர்மிஷனில் இதை வரைஞ்சிருக்கிறேன். இதே போல் உங்கள் படத்தையும் வரையினா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் படத்தையும் ஒரு நாள் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.